தவேகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அங்கே தொண்டர்கள் எல்லாம் விழா அரங்கிற்குள் அமர வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தவேக தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து மாமல்லபுரம் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விழாவிற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் தொண்டர்களுக்கு விதிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் விழா அரங்கிற்குள் செல்வதற்கு முன்பாக உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக மேளதாளங்கள் முழங்க அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தற்போது தவேக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து மாமல்லபுரம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று தவேகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தவேக தலைவர் விஜய் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். அதிகாலை முதலே தொண்டர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் தவேக தலைவர் விஜயும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். விழா அரங்கில் முழுமையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா? அவர் அங்கே வருவதற்குள்ளாக எல்லா ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டிருக்கா? எப்பொழுது சரியாக தொடங்க இருக்கிறது? முழு விவரம் என்ன? அகிலா, சரியாக 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று இங்க இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறார்கள். விஜய் அவர்கள் தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். அவர் இங்கே வந்து சேர்வதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்குள்ளாக நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தி அவர்களை இருக்கைகளில் அமர வைப்பதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தற்போது 90% அந்த இருக்கைகள் முழுமையாக நிரம்பிவிட்டது. இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இருக்கைகளில் மட்டும் அமர்வதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். வரக்கூடிய வழிகளிலே அவருக்கு வழிநடுக்க அந்த வரவேற்பு பேனர்கள் ஒரு புறம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு உடன் பவுன்சர்கள் வருகிறார்கள். அவர் வாகனம் பாதுகாப்பாக பயணித்து வருவதற்கு அவருடன் 2 மற்ற வாகனங்களும் கூட சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவர் இங்கே ஒரு 9:30 மணி அளவில் அல்லது 9:45 மணி அளவில் வந்து சேர்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய முக்கிய அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்றும் அதன் பிறகுதான் அனைவருமாக சேர்ந்து மேடை ஏறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மேடையில் மொத்தமாக ஒரு 5 பேர் மட்டுமே பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், நிகழ்ச்சி மொத்தமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது 10 முதல் 1 மணி வரை மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் வந்திருக்கக்கூடிய சுமார் 3000 பேர் அவர்களுக்கு தேவையான உணவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை தொடங்கி ஓராண்டு முழுமையாக நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய அந்த தொடக்கத்திலே தொடக்க விழா நிகழ்ச்சி இருந்தாலும் கூட அப்போது அவருக்கு ஷூட்டிங் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இருந்ததனாலே அப்போது இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியை கொண்டாட முடியவில்லை என்றும், அதனால் இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு தற்போது அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடைபெறுவதாக குறிப்பிடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே மாவட்ட ரீதியாக சுமார் 120 மாவட்டங்களாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். எனவே ஒரு மாவட்டத்திற்கு 15 பேர் என்ற அடிப்படையிலே 120 மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 15 பேர் நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மாவட்ட செயலாளர், அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் 3 பேர், பொருளாளர், அதே போல மாவட்டத்தினுடைய அந்த தலைவர் உள்ளிட்ட 3 நபர்கள், மற்ற நபர்கள் பெரும்பாலும் கிளையிலிருந்தும் ஒன்றிய பொறுப்புகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் மாவட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தான் பங்கேற்கிறார்கள். அடிமட்டத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய, கிளை அளவில் பணியாற்றக்கூடிய, ஒன்றிய அளவில் பணியாற்றக்கூடிய சிறந்த களப்பணியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு அதிக அளவில் பாஸ் கொடுக்கும்படி மாவட்ட செயலாளர்களிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பாஸை அந்த மாவட்டத்திலிருந்து யார் இங்கே வர வேண்டும் என்பதை முழுக்க முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட செயலாளர் முழுக்க முடிவெடுத்து அந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய 15 நபர் யார் என்பதை முடிவு செய்து வாகனங்கள் மூலமாக அழைத்து வந்திருக்கிறார்கள். உள்ளே வந்தவர்கள் தற்போது இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இருக்கை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வெளியில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேர்களையும் அவர்கள் உள்ளே எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை இங்கே பார்க்க முடிகிறது. பலரும் உள்ளே அமர்வதற்கு இடமில்லாமல் வெளியிலே அந்த அரங்குக்கு வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.